வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது எல்சியூ சாமுராய் சீசன் 1 எபிசோட் 7. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கமக்குரா வில்லேஜ்லேருந்து ஹீரோ 6 மாதம் ஆச்சு. அவன் இப்போ ஃபஸ்ட்டு நியூ இயரை சுவாஸ் டைமில் கொண்டாட போகிறான். நீங்கள் பார்த்து வாங்க லார்டு, நீங்கள் சேஃபாக வாங்க, நான் உங்களை கண்ணை பற்றி நல்லா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு போய் அவளோட கண்ணை எடுத்து வரோம். இதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அழகாக பார்த்து சொல்லுங்கள். வா, இது சூப்பராக இருக்குது. இந்த மணிக்கு ஒரு இடத்த நான் பார்த்தே இல்லையே. இது ஸ்வாக்கு தான் சந்தா, நம்ம இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஹீரோ விழுந்துடுறான். நீங்கள் ஓகேவா லார்டு, நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்னாச்சு, இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஹீரோ அங்கே உருண்டு விளாண்டுட்ருக்கான். நம்ம எல்லாருமே விளாட்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஹாக்கி விளாண்டுட்ருக்காங்க. என்னன்னா மீன் பிடிச்சிட்ருக்கோம். இங்கே ஒருத்தனை காட்டுறாங்க. என்னாச்சு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இன்றைக்கி என்னால் இப்போ ஃபியூச்சரை பார்க்க முடியலன்னு சொல்லி யோசிச்சு சோகமாக சொல்கிறாரு. இந்த சைடு சடாமணியை தான் காட்டுறாங்க. எனக்கு சில பிரதேசங்கள் கிடச்சிருக்கு, நீ தான் அதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆமாம், உன்னை பார்க்குறப்ப பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்கேன். ஏன் செய்யக்கூடாத காரியங்கள் நிறைய நீ செஞ்சிட்டியா? அதுதான் என் முன்னாடி நீ பயந்துட்டுருக்கியா? சொல்லு, அதுக்கான ரீசனை சொல்லு. இல்லை மாஸ்டர், நான் அப்படிலாம் அதுக்காக ஒன்றும் பயப்பில்லை. இப்போல்லாம் உங்களோட பேரும் புகழும் தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு கீழே சர்வ் பண்ணலாம் சொல்லி உங்களை சூஸ் பண்ணேன். என்னுடைய பாதையை நான் இப்போ மாற்றிக்கிட்டேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் மாஸ்டர்னு சொல்லி அவனும் கேட்குறான். நீ எனக்காக அந்த சுவாஸ்டைனை துண்டு துண்டாகணும். இதுதான் உனக்கு நான் முதல்ல கொடுக்குற வேலை. கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன். அடுத்தவங்களோட ரத்தத்தை குடிச்சு தான் நான் வளர்ந்தேன் சொல்லி அவனும் சிரிச்சிட்டு போகிறான். எல்லாம் கரெக்டாக தான் போகுது சடாமணி, ஓகே தானேன்னு சடாமணி கூட இருக்கணும்னு சொல்கிறான். இல்லை, எதிரிய சைடு திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நேரடியாக போர் செஞ்சு நம்மளால் வின் பண்ண முடியாது. இந்த மணிக்கு எதனாலும் தந்திரமாக எதனாலும் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும் சடாமணி சொல்கிறான். இங்கே சுவாஸ் டைனில் இருக்கவங்களாம் காட்டுறாங்க. நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது, அடுத்தவனுடைய மூவ் என்ன அப்படின்னு தெரியவே இல்லையே. நம்மளுடைய ஆட்கள் எல்லாத்தையும் பார்டரில் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம் வேவ் பார்க்குறதுக்காக. அவனும் அவனுடைய ஆட்கள் நிறைய எனிமீஸாக நிப்பாட்டி வச்சுருக்கான் பார்டரில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி அங்கே இருக்கவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்னால் ஃபியூச்சரை பார்க்குற பவர் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற வச்சு எங்களுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நானும் என்னுடைய எல்சி வாரியர்ஸ் டீமும் அங்கே போகிறோன்னு சொல்லி டோக்கியோக்கியும் சொல்கிறான். இது குட் ஐடியா. நீங்கள் தான் ஃபியூச்சரில் வாரியர்ஸ் டீமுக்கு லீடராக இருக்க போகிறீங்க. நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும் லார்டு டோக்கியோக்கி, நீங்கள் கண்டிப்பாக போங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் விருத்து, லார்டெலாம் போகக்கூடாது. அவருக்கு எதனாலும் ஒன்று ஆச்சு அப்படின்னா அவரோட பிளட் லைன் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிரும். நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு என்கிட்ட சத்தம் போகிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நாங்கள் இதை பார்த்துக்குறோம். எனக்கு எதனாலும் ஒன்று ஆச்சு அப்படின்னா நாங்கள் ஓடி வந்துடுறேன். அதுக்கு மீறி அப்படி ஒன்றாலும் அயக்கம் கியாவும் நல்லா திறமையானவங்க, அவங்க என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு ஹீரோவும் சொல்கிறான். அவங்களுக்கு ஸ்கவுட் பண்ணுற நிறைய ஸ்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அவங்க ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்றா போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, உங்களால் இது முடியும் சொல்லி அங்கே இருக்கணும்னு ஒருத்தனும் சியரப் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஹீரோ தான் பார்க்குறாங்க. ஒருவேளை கொள்ளைக்காரங்க அதனால் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, அவனோட பிளட் லைன் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்கிறான். கொள்ளைக்காரங்க வந்தால் நானும் அயக்காவும் அவங்கள பார்த்துக்குவோம் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் லார்டு டோக்கியோக்கு எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அது எங்களோட ஒர்க்கு தான். அதுக்கு மீறினாலும் அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க. ஒருவேளை ரோட்டு ஓரத்தில் இருக்க நத்தி எடுத்து சாப்பிட்டு அதில் இருக்க உண்ணி கடிச்சு அவங்க இறந்துட்டான். ஒருவேளை அழகான பொண்ணாக பார்த்து ஒருவேளை மூக்கில் ரத்தம் இறந்துட்டான். ஒருவேளை பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து நினச்சி மலையிலேருந்து கீழே குச்சி இறந்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறேன்னு யோசிச்சு நினைக்கிறாரு. யோசிச்சு இன்றைக்கி உங்களை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நாங்கள் இப்போ போகலாம் இல்லைன்னா ஹீரோவும் கேட்குறான். எல்லோரும் ஓடிடுறாங்க. நீங்கள் நில்லுங்க, லார்டு டோக்கியோ கிட்ட நான் பேசணும், நீங்கள் எல்லாருமே நில்லுங்க, எங்கே ஓடுறீங்கன்னு யோசிச்சு எனக்கு கத்துறாரு. என்னை ஸ்கவுட் பண்ண சொல்லித்தரியா ஹீரோன்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் இல்லாத பொருள்களை தான் நம்ம அதிகமாக கொண்டு போகணும். 2 நாளைக்கு உண்டான சாப்பாடையும் நான் காசையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். அது காசு மட்டும் இருந்தால் போதுமே அப்படின்னு கென்பாவும் நினைக்கிறான். வண்டி கடியில் யோசிச்சு படுத்துட்டு ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. ஃபாதர், நீங்கள் எதுக்கு இப்படி படுத்துட்ருக்கீங்க, நீங்கள் இப்போ என்ன தான் உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி அயக்கம் அவரை பிடிச்சி கத்துறான். நீங்கள் லார்டு டோக்கியோக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அவருக்கு எதனாலும் ஒன்று ஆச்சு அவ்வளோதான் சொல்லி யோசிச்சும் சொல்கிறாரு. அவங்க அவருக்கு பேசுகிறதே காதில் அவங்க எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப வாமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். இந்த ட்ரெஸ்ஸை தைச்சது சிசுகோ தான், அவள் தான் தனியாலாம் தைச்சான். ஓ, ஒரே லேயரில் நீ தைச்சிட்டியான்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். ஓ, எதனாலும் ஒன்று பிரச்சனைனா கூட நம்ம ஓடி போயிடலாம் போலியே, இந்த ட்ரெஸ் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குல்ல. பேசிகிட்டே வெளியே பார்த்தா நிறைய சுற்றெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி இங்கே வந்துருச்சுன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தா மறுபடியும் யோசிச்சு ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காரு. அந்த கடைக்காரர் குழந்தைய வைக்கிற பீர் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை லார்டு டோக்கியோக்கு அந்த பீரை வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வியாடாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி டோக்கியோக்கு அவரை மாஸ்டர் பிடிச்சி கத்துறான். சாகிற தருவாயில் நம்ம உடம்பு ரொம்ப ஃப்ரீஜ் ஆகிரும். அதுவும் உனக்காக வெளியில் 1 மில்லியன் சோல்ஜர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உன்னால் இதை நம்ப முடியுமா, சொல்லுலா டோக்கியோக்கு. அவங்க அதெல்லாம் காத்துக்காமல் கேட்காம ஓடி வந்துடுறாங்க.
இவர் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு? ஆமாம், இவர் என்ன தான் சாப்பிடுவார்? இவர் வெறும் தண்ணி தான் குடிப்பார். அப்புறம் எப்போயாவது பழங்கள் சாப்பிடுவார், அவ்வளோதான். ஐயோ லார்டு டோக்கியோக்கி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவரும் கை காட்டுறான். நம்ம சன்செட் மறையிறதுக்குள்ளே வந்துட்டோம்ல, சரி நம்மளுடைய டெரிட்டரியை விட இது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் இதை பற்றின தகவல் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோம், இந்த வில்லேஜுக்குள்ளே போயிட்டு எல்லா தகவலையும் சேகரிக்கிறோம். சேகரித்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம சிவாஸ்டைனுடைய மெசஞ்சர்கிட்ட நம்ம வந்து சொல்லணும். ஆமாம், இந்த வில்லேஜை பார்க்குறப்ப யாருமே இங்கே இருக்கமானே தெரியலையே, இது ஆல்ரெடி வந்து எனிமியை கிட்ட தோற்று போயிடுச்சான்னு ஹீரோவும் கேட்குறான். சடனாக ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுறான். யார் இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானேன்னு அயக்கவும் கீவும் அதை தடுத்து அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம், சுற்றி இருக்கவங்களாம் எப்போ இந்த வந்து ஃபைட்டில் வந்து கலந்துக்குவாங்க சொல்லி ஹீரோவும் கேட்குறான். இல்லை எனக்கு ஒன்றும் தெரியலன்னு அயக்கவும் சொன்னான். சரிவா நம்ம ஃபைட் பண்ணலாம் சொல்லி அவன் கூட போயிட்டு அயக்கவும் ஹீரோவும் 2 பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இவ்வளோ சூப்பராக ஃபைட் போடுறானே, யார் இவன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமாக அவனை பார்த்துட்ருக்கான். கழுத்தில் வெட்ட வரும்போது கரெக்டாக வந்து எஸ்கேப் ஆகி 2 பேரும் அட்டாக் பண்ணி தடுத்துட்ருக்காங்க. இவனை அட்டாக் பண்ண முடியான்னு அங்கன்னா ஹீரோவும் பாஸ்ட்டுக்கு போயிடும். அவனுக்கு நடந்து நினச்சி பார்க்குறான். நான் வந்துட்டு ஒரு நாள் பெரிய ஆளாவேன் அப்படின்னு சொல்லி அழகாகவும் சொல்கிறான். அது ஹீரோ சொல்கிறான், நீ டெய்லி என் கூட வந்துட்டு சேர்ந்து ட்ரைனிங் எடு, கண்டிப்பாக நீ வந்து இப்போ ஒரு பெரிய ஆள் ஆகிடலாம். ஹீரோ அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் வந்து இப்படிலாம் ட்ரைனிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை மாஸ்டர், நான் வந்து எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்பேன். நான் பெரிய ஆளாயுமே உங்களை நான் வந்துட்டு சர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவேன், சரியா? இவங்க 2 பேரும் இந்த ஒரு குழந்தை மணிக்கு தான் நினைக்கிறாங்க சொல்லி ஹீரோவை நினைக்கிறான். அங்கே நடனா யோசிச்சுன்னு சொல்கிறாரு, நீங்கள் தான் என்றைக்குமே வந்து லார்டு டோக்கியோவை வந்து பாதுகாக்கணும். அவங்க ரொம்ப இலகுன மனசுக்காரங்க, அவங்க கூட இருந்து எதிரி அட்டாக் பண்ணாமல் காப்பாற்றணும். ஒரு எனிமே அப்படின்னா போரில் அதிகமாக அனுபவம் வாய்ந்தவன், இன்னொருத்தனா அதிக சக்தி வாய்ந்தவன், இன்னொரு எனிமே அப்படின்னா மனித குலத்தின் வரம்பவே மீறினவன். இவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தான் லார்டு டோக்கியோக்கே காப்பாற்றணும்னு சொல்லி யோசிச்சு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. சரி இவன் அட்டாக் பண்ண சொல்லி அவங்க கூட போய் அட்டாக் பண்ணுறாங்க. அவன் என்ன ஒரு சைடு சிசுகோவை பார்த்துறான். சிசுகோ நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லோரும் சிசுகோவை தான் பார்க்குறாங்க. சிசுகோவும் நல்லா யோசிச்சு பார்க்குறான். இவன் நம்ம எங்கே பார்த்துருவோம், ஒரு டைம் நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு அவனும் சொல்கிறான். ஓ ஃபிபிக்கி நீ தானே அது, எனக்கு இப்போ யான் வந்துருச்சு, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து லூடா நடந்துக்கிட்டதுக்கு. நாங்கள் 2 வியர் மாஸ்டர் வருதுன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா நீங்கள் வந்துட்டு எனிமி ஸ்பைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் உங்களை வந்து அட்டாக் பண்ணேன். நான் வந்துட்டு ஒரு லார்டு கீழே சர்வ் பண்ணுன்னு சொல்லி இங்கே நான் நிலத்தில் தேடி அலைஞ்சிட்ருக்கேன். நீ அப்போ இந்த வில்லேஜர் கிடையாதுன்னு அயக்கம் கேட்குறான். இல்லை, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த சைடு வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ இங்கே வந்து சவுண்டு கேட்டுச்சு. வந்து பார்த்தா எங்கள் அகஸ்வாரோடைய ஆட்கள் எல்லாரும் கொண்டு போயிட்டாங்க. நிறைய திருடங்கள் இங்கே திருடிட்டும் இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்த நான் அட்டாக் பண்ணி போட்டேன். நீ ஒரு ஆளாக அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணேன்னு கேட்குறாங்க. இல்லை இங்கே பாருங்கன்னு சொல்லி அவனும் கை தட்டுறான். கை தட்டினா உள்ளே இருக்க சின்ன பசங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் குட்டி பசங்களா, இவங்கெல்லாம் பெரிய ஆள்கள் இல்லையான்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். இவங்கள வச்சு எப்படி கொல்லுவேன்? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க 2 பேரும் ஃபயர் அங்கேருந்து காட்டுவாங்க. எனிமீஸும் அவங்கள துரத்திட்டு வருவாங்க. இவங்க ஒளிஞ்சுக்குவாங்க. பின்னாடி ஒரு பொம்மையை வைப்பான், அவன் அட்டாக் பண்ணுவான். அப்போ நாங்கள் பின்னாடி இருந்து அம்பு விட்டு தாக்கிறோம். இதுதான். நான் என்னோடய அறிவை மட்டும்தான் வளர்த்துக்கணும்னு இருந்தேன். ஆனால் இந்த மணிக்கும் ஆள்களையும் நான் நிறைய சந்திச்சு என்னுடைய ஸ்கில்லையும் நான் வளர்த்துக்கலன்னு ஹீரோவும் நினைக்கிறான். இந்த வில்லேஜ் வந்து சுவாஸ்டைனுக்கு ரொம்ப முக்கியமான வில்லேஜ். ஒரு 100 பீப்புளை இந்த வில்லேஜோட கார்னரில் நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம இந்த வில்லேஜை வந்து காப்பாற்றிடலாம். இந்த இடத்தெல்லாம் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கல, அது எல்லாத்தையுமே வந்து சடாமுனி வந்து ஆக்கிபை பண்ணிட்டான். அவன் மட்டும் கார்லேருந்து அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, உங்கள் சுவாஸ்டைன் கதையை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சோகன் அவன் தான் வந்துட்டு சடாமுனியோடைய ஆட்களுக்கு வந்துட்டு கட்டளை ஈடுறவன். அவன் மோசமானவன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். இவ்வளோ சாப்பிட்டா நம்ம என்னையா பண்ணுறது, சாப்பாட்டுக்கு எங்கேயா போகிறது சொல்லி அங்கே எல்லோரும் பிடிச்சி கத்துறாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னோட பசி அடங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறான். ஒரு வண்டிக்குள்ளே சவுண்டுக்கு என்னென்னு பார்த்தா அங்கே எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். எல்லாத்தையும் சாப்பிட்டானா என்ன பண்ணுறேன், யோசிரஜியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருவாருன்னு சொல்லி சிசுகாவும் சொல்கிறான். இவனை முத பார்க்குறப்ப ரொம்ப தந்திரவாதின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சேன். ஆனால் இவன் அப்படி இல்லை, இவன் இருக்க குழந்தைகள் எல்லாத்தையுமே அவன் தான் காப்பாற்றியிருக்கான். இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்போ லார்டு டோக்கியோக்கு என்ன பண்ணுறாரோ, என்னால் ஃபியூச்சரை பார்க்க முடியலன்னு யோசிச்சு அங்கே கதறிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா நான் உங்கள் பேட்டரில் வந்து உங்கள் கூட கலந்துக்கலாமா சொல்லி ஃபிபிக்கும் கேட்குறான். இந்த குட்டி பசங்களும் கேட்குறாங்க. நீங்கள் எங்கள் சைடு இருக்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். இந்த சைடு பார்த்தா வில்லனோட ஆட்கள் அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் கொண்டு அவங்களோட பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சினோகோவுடைய வீரரே அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். அங்கே வில்லேஜுக்கு போன மக்கள் யாருமே இன்னும் திரும்பி வரல. நம்மளோட ஆட்கள் நம்ம என்னன்னு பார்க்கணும், என்னை காப்பாற்றுங்கன்னு ஒருத்தன் ஓடிட்டுருக்கான். அவனோட தலையும் வில்ல வந்து வெட்டிடுறான். இனிமேல் வந்து நம்ம ஒரு வீரராக இருக்கணும், நம்ம கொள்ளக்காரங்களாக இருக்கக்கூடாது, நிறைய ரத்தத்தை நம்மளால் குடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.